வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். முறுக்குக்கு மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக கடை வைக்கிற மாவை வச்சு அருமையான முறுமுறுன்னு முறுக்கு தான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் மெஷரிங் கப்பால் 4 கப் அளவுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வறுத்துட்டு சளிச்சு மிக்சிங் பவுலில் போட்டிருக்கேன். வறுத்து சளிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட சேர்க்கறதுக்கு 1 கப் அளவுக்கு அரைச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 4 கப்புக்கு 1 கப் பொட்டுக்கடலை மாவு. அந்த பொட்டுக்கடலை மாவுமே சளிச்சு தான் எடுத்துக்கணும். நமக்கு குருணைகள்லாம் இருக்கும். இப்போ சளிச்ச பிறகு இதில் இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் இதில் பார்த்தீங்கன்னா பட்டரை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கிட்டு வச்சுருக்கேன். சூடு இருக்கக்கூடாது. சூடு இல்லாமல் லைட்டாக உருக்கி வச்சுக்கிங்கன்னா போதும். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்க்க மறந்துட்டேன், ஆனால் நான் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான பாத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கனாலும் முறுக்கு எண்ணெய் இழுக்கும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கனாலும் நம்மளால் முறுக்கு புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே மாவு எல்லாம் சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா முறுக்கச்சு இந்த நார்மல் கல்லூரில் முறுக்கச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முறுக்கச்சியில் மாவை போட்டுட்டு நீங்கள் புழிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக, ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஈஸியாக புழியறதுக்கு வரணும். அதே சமயத்தில் புழிஞ்சு விடும்போது அருந்து விடாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு அதில் முறுக்கை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சுற்று தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி முறுக்கை நீங்கள் புழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம புழிஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக இருக்கிற அந்த இதை லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் முறுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது விரிஞ்சு வர கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா கடலை எண்ணெய்ன்றது லைட்டாக நுரைச்சிக்கிட்டு தெரியுது உங்களுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு முறுக்கை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம வேக வச்சோம்னா கலர் மாறாமல் நமக்கு நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வரும். அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் பொரிஞ்சு வரும். போட்ட உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக பபுள்ஸ் அடங்கின பிறகு திருப்பி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நல்லாவே பபுள்ஸ் அடங்கிடுச்சு. முறுக்குமே பாருங்கள் நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வந்துருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம முறுக்கை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். நீங்களும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10-15 நிமிஷத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.